வணக்கம். அர்ச்சுனா சார்பாக ஒரு பாமரனின் பார்வையில் என்று எழுதப்பட்ட ஒரு கட்டுரையின் தொகுப்பாக இங்கு உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அர்ச்சுனா தொடர்பாக ஒரு பாமரன் அர்ச்சுனா தான் வரவேற்று சொல்ல வேளையில் வெளிமாவட்டத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி அவர்களை தான் தவறு கூற வரவில்லை என்று சொல்லியும் ஒரு ஒரு வைத்திய அதிகாரி எவ்வாறு வாழ்நாள் முழுவதும் ஒரு மருத்துவமனைக்கு பணிப்பாளராக இருக்க முடியும் என்று சொல்லி பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகளை நியாயபூர்வமாக முன்வைத்திருக்கின்றார் ஒரு பாமரரின் பார்வையில் என்று சொல்லி அர்ச்சுனா தொடர்பான இந்த கருத்துரையை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். இது தொடர்பான இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எமது காணொலியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பெல் ஐக்கானை நீங்கள் அழுத்துகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடியவாறாக இருக்கும். தொடர்ந்தும் நாங்கள் காணொலியில் இணைவோம். ஒரு பாமரனின் பார்வையில் முகத்தை காட்டாமலே முதுகை காட்டினாலே அடையாளம் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு அவரது ஆளுமை ஒரு பாமரனின் பார்வையில் முகத்தை காட்டாமலே முதுகை காட்டினாலே அடையாளம் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு அவரது ஆளுமை பேசு பொருளாகி இருக்கின்றது. நீங்கள் எவ்வளவுதான் விமர்சனம் செய்தாலும் இன்றைய ஈழத்தமிழர்களின் அரசியலில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவே பரிணமித்துள்ளார் என்பதே காத்திரமான உண்மையாகும். இதுவே அவருக்கு எதிரான அத்தனை எதிர்ப்புகளின் கூட்டல் மற்றும் ஒருசார் சமூக வலைத்தளங்களின் தனி மனித தூற்றுதல்களும் ஆகும். தமிழ் தேசியம் பற்றி அவர் இன்னும் பாராளுமன்றத்தில் பேசவில்லை என்று பலர் கேட்கின்றார்கள். அவரது முதல் சத்திய பிரமாணத்திலேயே அதனை அதிர்வோடும் தத்துணிவோடும் கூறியதை எடுத்து பாருங்கள். தமிழ் தேசியம் என்பதை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பொருளாக மாற்றியமைத்த முன்னாள் பெருமைக்குரிய மனிதர்களிடம் ஒருமுறை இது பற்றி வினாய்விட்டு பின்னர் இவரிடம் கேட்பதே சால பொருத்தமானதாகும். இங்கே திரு அர்ச்சுனா ராமநாதனை புகழ்வதாலேயோ அல்லது பாராட்டி பேசுவதாலேயோ நான் எதுவும் பெறப்போவதில்லை. அது எனது தேவையும் இல்லை. வெளிநாடுகளில் சொகுசாக வாழ்ந்து கொண்டு உள்ளூர் அரசியலை தீர்மானிக்கும் அதிகாரம் எவருக்கும் இல்லை என்பது எனது தாழ்மையான கருத்தாகும். அடுத்ததாக வைத்தியர் திரு சத்தியமூர்த்தி என்பவரின் கல்வித்தகமை மீதோ அல்லது அவரது மருத்துவ சேவையின் மீதோ அல்லது அவர் பிற மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதாலேயோ இங்கே எதிர்ப்புகளோ விமர்சனங்களோ முன்வைக்கப்படவில்லை. வடபிராந்திய மருத்துவ சேவையில் நிகழும் முறைகேடுகள், ஊழல்கள், துஷ்பிரயோகங்கள், அதிகார வரம்பு மீறல்கள் என்பவையே தற்போது உள்ள கேள்விகளாகும். ஒரு தனிநபர் எவ்வாறு ஆயுட்காலம் முழுக்க பொதுமக்கள் சேவையில் மாற்ற முடியாத அதிகார மையத்தில் இருக்க முடியும்? எங்கிருந்து எவ்வாறு இந்த அதிகாரத்தை அவர் பெற்றார்? அப்படியாயின் அவரை விட இன்னும் சிறப்பான மருத்துவ சேவையாளர்கள் தங்கள் ஆயுட்காலம் மட்டும் பிரதி உதவியாளர் அல்லது தொண்டரடி பொடியாழ்வார் என்னும் பெருமையுடன் மட்டுமே விலகிச் செல்வதா? இதற்கான விடைகள் இன்னும் கேள்விக்குறியாகவே தொடர்கின்றன. மருத்துவர் திரு அர்ச்சுனா அவர்களின் சாவகச்சேரி மக்கள் போராட்டத்தில் அவர் ஒன்றை தெளிவாக கூறியிருந்தார். அதனையே பின்னர் அவர் தனது தேர்தல் பரப்புரையிலும் சொல்லியிருந்தார். அதாவது தான் தேர்தலில் வென்று பாராளுமன்றம் சென்றால் தனது முதல் போராட்டம் மருத்துவத்துறை சார்ந்ததாகவோ ஊழலுக்கு எதிரான பதிவாகவே இருக்கும் என்பதே. அதனை விடுத்து வெறுமனே ஒருவரை தனிநபர் தூற்றலுக்கு ஆளாக்குவது எவ்வகையிலும் எமக்கான தீர்வை பெற்றுத்தரப்போவதில்லை. இதுவே யதார்த்தமாகும். இங்கே வெளிநாடுகளுக்கு வந்து மிக பாரிய அளவில் நிதிகளை பெற்று சென்ற பல்வேறு சிகாமணிகளை நாங்களும் அறிந்துள்ளோம். அவர்களால் இன்று வரை 1% எங்களின் தாயகத்தில் அல்லலுறும் மக்களுக்கு சென்றதுமில்லை. அதற்கான கணக்கு வழக்குகளும் இல்லை. பாவம் மக்கள். கடந்த தேர்தலில் தமிழர் தரப்பில் சிலர் கட்டாயம் வென்றாக வேண்டும் என்பதில் ஒரு பாமரனாக நான் விரும்பியிருந்தேன். அவர்களில் திரு அர்ச்சுனா அவர்களும் திரு சாணக்கியன் அவர்களும் திரு ஸ்ரீ பவானந்தன் அண்ணன் பவானந்தராஜா அவர்களும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் திரு சுமந்திரன் அவர்களும் ஆவார்கள். விமர்சனங்களை தாண்டிய ஆளுமை மிக்க மனிதர்களின் ஒன்று சேர்ந்த பயணமாக இது அமையும் என்று மனதார எண்ணினேன். ஆயினும் திரு சுமந்திரன் அவர்கள் தேர்தல் களத்தில் வெற்றி பெறவில்லை. அவரது தோல்வியை கனத்த மனத்தோடு திரு அர்ச்சுனா அவர்கள் பதிவு செய்திருந்தமை பெருந்தன்மை மிக்கதாகும்.
வரலாறு ஒருபோதும் எவருக்காகவும் காத்து நிற்பதில்லை. அது தன் சுழற்சியின் முடிவில் தலைவர்களை உருவாக்கும். இதில் நாம் வெறும் பங்காளர்கள் அல்லது பார்வையாளர்கள் மட்டுமே. மக்களுக்கான மனிதர்களை மட்டுமே மானுடம் எப்போதும் நினைவில் கொள்ளும். அதுவே தர்மமும் ஆகும். எவையேனும் நன்மையோ அவை சேர்க்க, எவையேனும் உண்மையோ அவை சார்க்க என்றும் நன்றிகளோடு.